அண்ணாவும் அவரது ஆஸ்தான தம்பிமார் படையும் பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்தபோது இனி திராவிடர் இயக்கம் அவ்வளவுதான் என குதூகலித்தது ஒரு கூட்டம். ஆனால் கட்சி தொடங்கி தான் சந்தித்த 3வது தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து அதை பெரியாருக்கு காணிக்கையாக்கினார் அண்ணா. 1967 ஆட்சி கட்டிலில் ஏறிய அண்ணா ஆட்சி அமைத்தது வெறும் 2 ஆண்டுகள்தான். ஆனால் அடுத்த 100 ஆண்டுக்கு தேவையான அடித்தளத்தை வலுவாக அமைத்துவிட்டு சென்றார் அண்ணா. அமெரிக்கா சென்று அறுவை சிகிச்சை செய்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பியிருந்த அண்ணா பிப்ரவரி 3, 1969 அன்று சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். அண்ணா இறந்ததும் உடனடியாக இடைக்கால முதலமைச்சரானார் நாவலர் நெடுஞ்செழியன். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்திற்கான வேலைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. இந்த இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1.5 கோடி பேர் கலந்து கொண்டதாக அன்றைய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. பின்னாளில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது அண்ணாவின் இறுதி ஊர்வலம். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அரசினர் தோட்டத்தில் பிப்ரவரி 9 அன்று கூடியது. நாவலர் நெடுஞ்செழியன் கட்சியிலும் வயதிலும் மூத்த தலைவர். 1949 முதல் 1955 வரை திமுகவின் துணை பொதுச் செயலாளர். 1955 முதல் 1961 வரை திமுகவின் பொதுச் செயலாளர். 1961 முதல் 1969 வரை திமுகவின் அவைத் தலைவர் என முக்கிய பொறுப்புகளில் இருந்ததால் சட்டமன்ற குழு தலைவராகவும் முதல்வராகவும் தன்னை முன்னிலைப்படுத்தினார் நாவலர் நெடுஞ்செழியன். ஆனால் எம்ஜிஆர், அன்பில் தர்மலிங்கம், சத்தியவாணி முத்து, கே.ஏ. மதியழகன் போன்ற பெரும்பாலானோரின் ஆதரவு கலைஞருக்கே இருந்தது. இதனால் தலைவர் தேர்தலில் போட்டி ஏற்படுவதை விரும்பாத நாவலர் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டார். இதைத் தொடர்ந்து 1969 பிப்ரவரி 10 அன்று திமுகவின் பொதுக்குழு கூடியது. 383 பொதுக்குழு உறுப்பினர்களில் 300 உறுப்பினர்கள் கலைஞரை முதல்வராக்கலாம் என ஆதரவளித்தனர். தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் கலைஞரின் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன் எனவும் சட்டமன்ற உறுப்பினராக கழக தொண்டனாக பணியை தொடர்வேன் என்றும் அறிவித்தார் நெடுஞ்செழியன். பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவோடு அதன் பின் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவையின் தலைவராக கருணாநிதியின் பெயரை வந்தவாசி அண்ணாமலை முன்மொழிய, அரக்கோணம் ராமசாமி வழிமொழிய ஏகமனதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கலைஞர் கருணாநிதி. இதைத் தொடர்ந்து நேப்பியர் பூங்காவில் 1969 மார்ச் 9 அன்று முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவுக்கு தலைமையேற்ற பேராசிரியர் அன்பழகன் கருணாநிதியை தலைவராக ஏற்க மாட்டேன், தளபதியாக வேண்டுமானால் ஏற்பேன் என பேச கட்சிக்குள் சில சலசலப்புகள் எழுந்தன. அன்று அவர் ஆற்றிய உரையை வைத்து கட்சிக்குள் கலகம் விளைவிக்கலாமா என்று சிலர் திட்டமிட தொடங்கினர். அதிருப்தியாளர்கள் கட்சியிலிருந்து விலகிவிடுவதே நல்லது, கட்சியில் இருக்கிற வரையில் தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் தீர வேண்டும் என உடனடியாக எதிர்வினையாற்றினார் பெரியார். கட்சியில் ஏற்பட்ட பல சலசலப்புகளுக்கு மத்தியில் 1 ஏப்ரல் 1969 அன்று சென்னை 1000 விளக்கு கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசியது யார் முதலமைச்சராக வர வேண்டும் என பெரும்பாலானவர்களை கேட்டபோது அனைவரும் கலைஞர்தான் வர வேண்டும் என தெரிவித்தார்கள். கலைஞர் இந்த பதவியை விரும்பவும் இல்லை, அதற்காக ஆசைப்படவும் இல்லை. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவரது தோள்களில் இந்த பணியின் சுமையை ஏற்றினோம் என தெரிவித்தார் எம்ஜிஆர். அவரின் இந்த பேச்சு பலரின் கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்தது. அண்ணா மறைவால் காலியாக இருந்த திமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு 27 ஜூலை 1969 தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. முதல்வர் பதவிதான் இல்லை, பொதுச் செயலாளர் பதவியையாவது பெற்றுவிட வேண்டும் என களமிறங்கினார் நெடுஞ்செழியன். கலைஞரே பொதுச் செயலாளராக வேண்டும் என கட்சியில் அனைவரும் விரும்புகிறார்கள். ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சியின் நிலைதான் கழகத்துக்கும் என பகிரங்கமாக அறிவித்தார் எம்ஜிஆர். ஆனால் பொதுச் செயலாளர் தேர்தலில் இருந்து பின்வாங்கப் போவது இல்லை என சூளுரைத்தார் நெடுஞ்செழியன். நிலைமை சிக்கலாகவே திமுகவின் எதிர்காலம் கருதி திட்டம் ஒன்றை தீட்டினார் கலைஞர். அதன்படி கட்சியின் முக்கிய முடிவுகள் தலைவரையும் கலந்து ஆலோசித்து எடுக்கும்படி கட்சியின் சட்ட திட்டங்கள் மாற்றப்பட்டன. இதனால் அவைத் தலைவர் பதவியை தலைவர் என மாற்றினார்கள். நாவலர் பொதுச் செயலாளராகவும் கலைஞர் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டன. கட்சியிலும் நாவலரை முந்தி ஒரு இடத்தை பிடித்தார் கலைஞர். ஒருமுறை திருவல்லிக்கேணியில் தான் நடத்திய அண்ணா நினைவு நாள் ஊர்வலத்தில் பேசிய நெடுஞ்செழியன், அண்ணாவுக்கு பிறகு கட்சியை வளர்க்க நம்மால் முடியாவிட்டாலும் அண்ணா வளர்த்திருந்த அளவுக்காவது கட்சியை வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் நான் போட்டியில் இருந்து விலகிக் கொண்டேன் என்று பேசினார். அதன் பின் தான் இறக்கும் வரைக்கும் திமுகவின் தலைவராகவே இருந்தார் கலைஞர்.